I am Madhumita Anbu. I am from Trichy. I practice at Trichy Super Kings Academy. I played under 19 state this year. நான் கிரிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டிவி பார்த்து எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த கேம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா 5th தான் அகாடமி போகணும், இந்த மாதிரி அகாடமி இருக்கு, இந்த மாதிரி கிரிக்கெட்டும் விளாட்லாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா 5th தான் ஸ்டார்ட் பண்ணேன். 5th எண்டில் 6th பிகினிங்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா 14 years அப்போ தான் சீரியஸாக எடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நல்லா டெடிக்கேட்டடாக அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா 14 years தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன், நெட் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். அங்கே அட்டன் பண்ணி அதுக்கடுத்து ரவுண்ட் ராபின் மேட்சஸ் நடத்துவாங்க, அதில் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் கேம்ப்ல எல்லாம் மேட்சஸ் ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்க, அங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேட் டீம் அண்டர் 15 ஸ்டேட் டீமில் நான் செலக்ட் ஆனேன். வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப ஓகே எதுவும் மறுப்பு சொல்லாமல் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே விளையாடுறியா விளையாடு, ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடு. நடுவில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, நிறைய டவுன் டைம் இருந்துச்சு எனக்கு. அப்போல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் கண்டினியூ பண்ண விளையாடுன்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட கிரிக்கெட்டிங் இன்ஸ்பிரேஷன் மென்ஸ்ல வந்து விராட் கோலி. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நானும் அட்லீஸ்ட் அவர் மாதிரி ஹாஃப் ஃபிட் ஆகணும்னு வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். உமன்ஸ்ல வந்து எனக்கு ஸ்மிருதி மந்தனா. ஏன்னா நானும் லெஃப்ட் ஹேண்டர் தான், அவங்களோட பேட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டர் 19 இந்த வருஷம் நல்லா பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுப்போ ஆப்வியஸாக கொஞ்சம் பயமும் இருந்துச்சு, போவேனா மாட்டேனா ஃபர்ஸ்ட் இயர்னால. ஃபர்ஸ்ட் இயரே இவ்வளோ நல்லா பண்ணது சூப்பர் ஹாப்பி. நிறைய இடத்துல ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, பட் அடுத்து இன்னும் கீப் கோயிங் இந்த மாதிரி போயிட்டே இருந்தப்ப கரெக்டாக வந்துச்சு, பர்ஃபார்மன்ஸும் வந்துச்சு, டீமும் நல்லா பண்ணது ஒரு ஹாப்பியான விஷயம். இண்டிவிஜுவலாகவும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷம் போட்ட ஹார்ட் ஒர்க் எனக்கு பே ஆஃப் ஆகிருக்கு. அவார்ட்ஸ் கிடைச்சதுமே சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னும் இதோட பெட்டராக பண்ணணும். அடுத்த சீசன் இன்னும் நல்லா பண்ணி அடுத்த லெவல் போகணுன்னு ஆசை இருக்குது. ஸோ மது வந்து நம்ம திருச்சி அகாடமிக்கு வரதுக்கு முன்னாடி அண்டர் 15 ஸ்டேட் ஆடிட்டான். ஸோ திண்டுக்கல்ல தான் இருந்தால், அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாக இருந்தான். ஸோ இங்கே வரும்போது அவர் போலிங் கொஞ்சம் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒர்க் பண்ண ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லா கொடுத்துது. ஆக்சுவலாக அதனால அண்டர் 19 பெஸ்ட்டு பவுலர் அவார்டு வண்டியில் வாங்கிட்டான். பெஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் அவார்டு, இயர் ஆஃப் தி அவார்டும் வாங்கியிருக்கான் அண்டர் 19 கேட்டகரியில். ஸோ மது ஆக்சுவலாக இப்போ பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருந்தால் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால போலிங் கட்டான விஷயமா நடந்துருக்கு. மேட்சஸ்லையுமே நான் நடுவில் கொஞ்சம் டவுனாக இருந்தப்போ கூட அவங்கக்கிட்ட நான் பேசுவேன், இந்த மாதிரி சார் இது கரெக்டாக வரல சார், இந்த மாதிரி. அவங்களும் நல்லா மோட்டிவேட்டிங்காக, ஒன்றும் ப்ரெஷர் எடுத்துக்காத, ஃப்ரீயாக ஆடு, என்ஜாய் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும், எதுவும் ரொம்ப போட்டு ப்ரெஷர் எடுத்து ஒரு ஷெல் கூடலாம் போய்க்க வேணாம், ஃபுல்லாக போய் எக்ஸ்பிரஸ் பண்ண, இல்லாட்டி நல்லா பேசு, இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அது நல்லாவே ஹெல்ப் ஆச்சு எனக்கு அந்த டைமில். ஓவராலாக எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இருந்தப்பையும் இப்போ இருக்கிறதுக்குமே எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனக்காண்டி செஷன்ஸ் வந்து வைப்பாங்க தனியாக நிறைய. அவங்களும் எனக்காண்டி டெடிக்கேட்டடாக அவங்களும் ஒர்க் பண்ணி, அதனால தான் நான் இவ்வளோ சக்ஸஸ் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் இதோட பெட்டராக பண்ணணும், அடுத்த சீசன் இன்னும் நல்லா பண்ணி அடுத்த லெவல் போகணுன்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணோம், WPL இந்தியா ஆடணும். பேசிக்காக ஹை குவாலிட்டி கிரிக்கெட் ஆல்ரெடி இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு டெடிக்கேட்டடாக இன்னும் முன்னாடி இருந்ததோட இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி நிறைய ஹை குவாலிட்டி கிரிக்கெட் ஆடணும் பேசிக்காக.